எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். உங்களோட வாழ்க்கையில என்ன வாழ்றோம்? எதுக்காக வாழ்றோம்? அப்படின்னு வாழ்க்கைய சலிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம வாழ்றதுக்கு வீடு இருக்குது. ஒரு வீட்ல நம்ம நல்லபடியா இருக்கிறோம். நம்மள பாதுகாக்கிறதுக்கு நம்ம தல மேல ஒரு கூரை இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு அப்படின்னா, அதுக்காக சந்தோஷப்படுங்க. ஏன்னா, நெறைய மக்கள் வீடு இல்லாம, உட்கார்றதுக்கு கூட ஒரு இடம் இல்லாம ரோடோரமா நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு எந்த ஒரு இடமும் இருக்காது. வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, அதுல கஷ்டப்பட்டு வாழுகிற மக்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. இல்ல ஒரு இடத்துல அவங்க ஒரு டென்ட் போட்டு உட்கார்ந்தா கூட, அவங்கள எந்த நேரத்துல யாரு அடிச்சு தொரத்துவாங்களோ அப்படின்னு உள்ள பயத்தோடயே அந்த இடத்துல உட்கார்ந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் கம்பேர் பண்ற நேரம், நம்ம எவ்வளவோ மேல் தான். 2வது சாப்பிடுகிறோம் நம்ம. 3 நேரம் சாப்பிடுறோம். அதுக்கு மேல விருப்பப்பட்டோம்னா நம்ம சாப்பிடுவோம். ஓகேவா? ஆனா 3 நேரமாவது சாப்பிடுறோம். இந்த சாப்பாடு கிடைக்குது அப்டின்னா, நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. அதே இது எவ்வளவோ மக்கள் சாப்பிடுறதுக்கு உணவு கிடையாது. குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. ஒரு நேர உணவுக்காக காத்திருப்பாங்க. நாள் கணக்கா காத்திருக்கிற மக்கள் கூட இருக்கிறாங்க. யாராவது உதவி செய்யணும். இல்ல அவங்க பல கிலோமீட்டர் வந்து நடந்து போய் அவங்களோட தேவைய பூர்த்தி செய்யணும். கையில எந்த ஒரு பணமும் இருக்காது. இல்ல அடிமை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு கொஞ்சம் கூட உணவு குடுக்க ஆள் இருக்காது. ஏதோ அவங்க சாப்பிட்டு வச்ச மீதிய குப்பை மாதிரி போட்டு குடுப்பாங்க. அத சாப்பிட்டுட்டு வாழ்ற மக்கள் இருக்கிறாங்க. ஆனா, நீங்க வீட்ல இருந்து நல்லபடியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்காக ஒருத்தர் உணவ தயார் செஞ்சு குடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. 3வது இரக்க குணம் இருக்கிற மனசு இருக்கா உங்களுக்கு? நீங்க நல்ல ஒரு மனிதரா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இரக்க குணம் இல்லாம ரொம்ப மிருகத்தனமா, கொடூரமா நடக்கிற மனிதர்கள் நெறைய பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அவங்களோட மத்தியில நீங்க ஒரு நல்ல ஒரு பியூர் சோலாட்டு, ஒரு இரக்க குணம் உள்ள மக்களா வாழ்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல ஒரு மனிதன்னு அர்த்தம். 4வது ஒருத்தர வந்து வாழ்த்துறதுன்னு சொல்றது எல்லாருக்கும் வராது. வாயினால சும்மா சொல்லலாம். "நல்லா இருங்க" அப்படின்னு. ஆனா மனசார வாழ்த்துற குணம்னு சொல்றது ஒரு சிலருக்கு தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து ஒரு சிலர பார்த்துக்கிட்டு, "இவ்ளோ நல்லா வந்துட்டான். இவன் நல்லா இருக்கான்ல" அப்படின்னு கொஞ்சம் பொறாமப்படுவாங்க. ஆனா அந்த ஆள நேரடியா பார்த்து பக்கத்துல போய் பேசுற நேரம், "நல்லா இரு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மனசுக்குள்ள வெந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அப்படி ஒரு மனிதனா இல்லாம, உள்ளத்தால, உணர்வால, "நீ இவ்ளோ கஷ்டப்பட்ட. நீ இப்போ நல்லா இருக்க. நல்லா இரு" அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி வாழ்த்துறதுக்குள்ள நல்ல மனசு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல ஒரு மனிதன், நல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். 5வது நீங்க குடிக்கிறதுக்கு சுத்தமான நீர், தண்ணீர் கிடைக்குது அப்படின்னா, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். நெறைய பேரு குளத்துல இருக்கிற தண்ணிய குடிக்கிறாங்க. அந்த குளத்து தண்ணீல எவ்வளோ அழுக்குகள் இருக்கும் யோசிச்சு பாருங்க. நெறைய பேர் வந்து குளிப்பாங்க. ஆடு மாட கூட வந்து குளிப்பாட்டிக்கிட்டு போவாங்க அந்த குளத்துல. அந்த குளத்து நீர குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற மக்கள் வாழ்ற உலகத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்ப அவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. எவ்வளோ உடல் வியாதியினால கஷ்டப்படுவாங்க. யோசிச்சு பாருங்க. நெறைய பேருக்கு குடிக்கிறதுக்கு கூட ஒழுங்கான தண்ணி இல்லாம கஷ்டப்படுகிறாங்க. நமக்கு நல்ல நீர் கிடைக்குது, வாட்டர் கிடைக்குது அப்படின்னா, நம்ம நல்லா இருக்கோம்னு அர்த்தம். 6வது நம்மளால ஒரு செயல தொடர்ந்து செய்ய முடியுது அப்படின்னா, நல்லா இருக்கோம்னு அர்த்தம். ஓகேவா? இந்த செயல இன்னைக்கு நம்ம செய்றோம். நாளைக்கு இன்னொரு செயல என்னால செய்ய முடியும். அந்த நம்பிக்கையோட கடந்து நாட்கள் போயிட்டே இருக்கு. நம்மளும் போயிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். 7வது முயற்சி நம்மகிட்ட இருக்கா? இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன். இந்த நிலையில இருக்கிறேன். நாளைக்கு இத விட உயர்வான நிலையில வருகிறதுக்கு நான் உழைப்பேன். உழைப்பின் மூலமா நான் மேல வருவேன். அப்படின்னு உள்ள நம்பிக்கையோட முயற்சி கலந்த நம்பிக்கை இருக்கா? நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா இருப்பீங்க. ஓகேவா? ஏன்னா உங்களோட முயற்சின்னு சொல்றது சாதாரண முயற்சி கிடையாது. விடாமுயற்சியா இருக்கும். நீங்க வின் பண்றது வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஒரு நாள் நீங்க வெற்றி அடையவும் செய்வீங்க. 8வது நல்ல உடைகள் உங்ககிட்ட இருக்கா? உடுத்துகிறதுக்கு உடைகள் இருக்குது அப்படின்னா, நிஜமாகவே நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எவ்வளவோ மக்கள பாருங்க, ஒரு ட்ரெஸ் தான் இருக்கும். அடுத்தது ட்ரெஸ் போடுறதுக்கு இருக்காது. அந்த ஒரு ட்ரெஸ்ல கூட அவ்வளவு கீறல்கள் இருக்கும். அத ஸ்டிச் பண்ணி போடுவாங்க. அவங்களோட வாழ்க்கையில புது ட்ரெஸ்ஸுன்னு சொல்றது ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி நெனைப்பாங்க. அவங்களால நம்ப முடியாத ஒரு விஷயமா நெனைப்பாங்க.
ஏதாவது ரொம்ப ஏழையா கஷ்டப்படுகிற மக்கள்கிட்ட ஒரு புது ட்ரெஸ்ஸை கொடுத்து பாருங்க, அவங்களுக்கு அழுகையே வந்துடும். ஏன்னா அவங்க புது ஆடையை உடுத்துனதே கிடையாது. யாராவது போட்டுக்கிட்டு தூக்கி தெருவில் போட்ட ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனா நமக்கு புது ட்ரெஸ்ஸஸ் வந்து போட முடியுது, நம்ம கிட்ட நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். 9வது, எல்லாத்துக்கும் மேல நம்ம முக்கியமா உயிர் வாழ்றதுக்கு நம்மளோட சுவாசிக்கிற காற்று வந்து முக்கியம். நல்ல சுத்தமான காற்றை சுவாசிக்கிறீங்களா, நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம், நல்லபடியா வாழ்றீங்கன்னு அர்த்தம். இவ்வளோ விஷயங்களும் நம்மளோட வாழ்க்கையில காட் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுக்காக சந்தோஷப்படாம என்ன வாழ்க்கை, எதுக்கு வாழ்றோம், வேஸ்ட் தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு திங்க் பண்ணவே செய்யாதுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூட இருக்குது அப்படின்னா நீங்க பெஸ்டா நல்லா தான் இருக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கையில இதெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆமா இல்ல, நல்லா தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு வந்து தோணும். அதனால எப்போதுமே வாழ்க்கையில சலிச்சிக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே நிறைவா இருக்குன்னு நல்ல எண்ணத்தோட வாழ கத்துக்குங்க.